தமிழ் தேசிய கூட்டணியின் முதலாவது பேராளர் மாநாடு யாழ் சாவுகச்சேரி பொன்விழா மண்டபத்தில் நேற்று 22ஆம் தேதி இடம்பெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவர்களின் பங்கு பெற்றுதலுடன் பேராளர் மாநாடு இடம்பெற்றது. இந்த மாநாட்டில் தமிழர் விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் விடுதலை கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன், சமத்துவ கட்சியின் தலைவர் முருகேசு சந்திரகுமார் ஆகியோரும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவசக்தி ஆனந்தன், கோவிந்தன் கருணாகரன், வடக்கு மாகாண முன்னாள் அமைச்சர்களான கந்தையா சர்வேஸ்வரன், சிவனேசன், உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மக்கள் எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தெரிவு செய்த உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேராளர் மாநாடு ஒரு நாள் நடக்கிறது. ஒரு நாள் தான் எங்களோட மாநாடு நடக்குது. அதை கூட சகித்து கொள்ள முடியாதவர்கள் எங்களுடைய தேசிய பிரச்சனை பார்த்துருப்பீங்க. ரோட்டால் அவ்வளவு கால்நடைகளை நடத்தி பல கிலோமீட்டர் தள்ளி கொண்டே மேய்ச்சல் நிலங்களிலே விடுகின்ற எங்களுடைய விவசாயிகளுடைய அந்த அழிவு இன்றைக்கும் அவர்கள் தங்களுடைய உடைமையை மீட்டு கொள்ள முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகள் தங்களுடைய விவசாயம் செய்வதற்கு இந்த தாலி கொடியை அடமானம் வைக்கின்ற ஒரு நிலை இன்றைக்கும் இருக்கிறது. இந்த மேய்ச்சல் நிலம் இல்லை, அதை கேட்டு அழுத்து போயிட்டு அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரையும் மேய்ச்சல் நிலங்கள் தருவதாக இல்லை. அது புரட்சிக்குள்ளே இருக்கு. விவசாயிகளுடைய காணிகளிலே அந்த அழிவுக்கு இன்னும் நஷ்டஈடு கொடுக்கப்படவில்லை. மக்கள் செல்வாக்கை எம்பிபிக்கும் ஜேவிபிக்கும் முறியடிக்க வேண்டும் என்றால் மக்கள் படுகின்ற துன்பங்களை கையில எடுத்து நாங்கள் போராடி ஆக வேண்டும். ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மக்களுடைய இழப்பை பெற்று கொடுப்பதற்கு அது முன்னிக்கின்றது, முன்னுக்கு வருகிறது, மக்களை அரவணைக்கிறது. இந்த அவல நிலையிலிருந்து இந்த அரசாங்கம் ஏமாற்றுகின்ற மக்களை வாய்ச்சொல்லிலே பிரச்சாரத்திலே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறது என்பதை கடந்த காலங்களிலே நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய தேசியம், வடகிழக்கு இணைப்பு எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தான் மாறோம். சமஸ்தி வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அது வேண்டும். ஆனால் எங்களுடைய மக்களுடைய இந்த வாழ்வாதாரத்திலே கை வைக்கின்ற இந்த அரசுக்கு எதிராக மக்களை திரட்டி போராடுகின்ற ஒரு வாய்ப்பை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று